ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ சூப்பரான ஒரு ரோஸ் செடிக்கான உரம் தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், அரிசியை அரைச்சிட்டு அந்த கிரைண்டரை வந்து கழுவோம் இல்லையா, அதனுடைய தண்ணி தான். இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 3 நாள் அப்படியே இருந்தது. நல்லா புளிச்சு போச்சு பாருங்கள் தண்ணி. பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிடுச்சுன்னு. இது கூட கொஞ்சம் தண்ணியை கலந்து நல்லா செடிக்கு ஊற்றி விட்டோம் அப்படின்னா செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். பாருங்கள், இந்த கனகாமரம் செடி பூ பூக்க ஆரம்பிச்சிட்டுது. இதுக்கு ஒரு மக்கு ஊற்றி விட்டுடலாம். இது வந்து புளிப்பு தன்மை இருக்கிறதுனால இதில் வந்து மண்புழுவுக்கு தேவையான உரம் இருக்கிறதுனால மண்புழு வந்து நிறையா அதிகமாக உற்பத்தி ஆகும். அப்போ மண்புழு அதிகமாக உற்பத்தி ஆச்சுன்னா மண்ணினுடைய வளம் வந்து நல்லா பெருகும். அதனால் செடி வந்து நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும். பாருங்கள், குண்டுமல்லி செடி பூ பூக்க ஆரம்பிச்சிட்டுது. இது ஒரு தர்பூசணி செடி, அதுக்கும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், குண்டுமல்லி செடியும் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டுது. அங்கங்கே சூப்பராக மொக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டுது. சீசன் ஆரம்பிச்சிட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.